புரிய வைக்கிறது. ஒத்த சிந்தனை கொண்ட நண்பர்கள் ஒன்றிணைகிறார்கள். படிப்போடு அரசியலை கற்றவர்கள் படிப்புக்கு நேரம் குறைத்து அரசியலுக்கு நேரத்தை அதிகரிக்கிறார்கள். 1938 கையில் தமிழ் கொடி ஏந்திக் கொண்டு நாள்தோறும் மாலை நேரங்களில் மாணவர்கள் பலருடன் அணிவகுத்து திருவாரூர் வீதிகளில் வலம் வந்தார் கருணாநிதி. 1939 சிறுவர் சீர்திருத்தச் சங்கத்தின் தலைவராக இருந்தார். தலைமை குணம் அப்போதே பிறந்துவிட்டது. பேசுவதையும் எழுதுவதையும் படிப்பதையும் அதிகரித்துக் கொண்டார். சிறுவர் சீர்திருத்தச் சங்கம், இளைஞர் சங்கங்கள் முளைத்தது. திராவிட நாடு இதழில் கருணாநிதியின் கட்டுரைகள் பிரசுரமாக அது மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. நாடகம் ஒன்றே அன்று பொழுதுபோக்கு. அதில் தனது கொள்கை கருத்துக்களை புகுத்தினார். மாணவ நேசன் ஏட்டினை 7-8 மாதங்கள் கையாலேயே எழுதி வழங்கினார். இதன் தொடர்ச்சியாய் 1942 முரசொலி வெளியீடு துவங்கியது. இறுதி வகுப்பு தேர்வில் 3 முறை